இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றியா? இதோ இந்த பையனை வேற எதுக்கு வர வச்சிருக்கீங்க? அப்போ கூடி பேசி கையெழுத்து போடாதன்னு பிரச்சனைக்கு தயாரா இருக்கீங்க போல. கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டுதான் விவாகரத்து வாங்கணும்னு முடிவா? காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம 2 குடும்பத்தோட முடிச்சுக்கலான்னு விஜய் விரும்புறான். அவனை இதுவரைக்கும் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னா இன்னமும் யோசிக்கிறீங்க? என்ன சாரதா, நேத்து அப்படி ஆவேசமா பேசிட்டு போன, இன்னைக்கு என்னமோ ஒதுங்கி போய் நிக்கிற? என்ன உன்னோட கணக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. தம்பி, என்னப்பா நீங்களும் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? ஓஹோ, எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த பையனை பஞ்சாயத்து பண்ணதான் வர சொல்லிருக்கீங்களா? எங்களுக்கு தெரியாதது இந்த சின்ன பையனுக்கு தெரியும்னு வர சொல்லிருக்கீங்கல்ல? இங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் அந்த தம்பியை உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வர சொல்லல. இதோ இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி பேச்சையெல்லாம் நான் கேட்க கூடாதுன்னு தான் காவேரிய கையெழுத்து போட சொல்லி அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன். அதுக்கு தான் அந்த தம்பி வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறது அராஜகமா இருக்கு, பாத்துக்கோங்க. இப்ப என்ன அராஜகத்தை நாங்க பண்ணிட்டோம்? அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. என்னமோ சொன்னீங்க, காவேரிய கையெழுத்து போட அழுத்தம் கொடுக்கதான் இந்த பையனை வர சொன்னீங்கன்னு. ஆனா எங்களுக்குள்ளே இவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, என்னப்பா நீங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இது காவேரியோட வாழ்க்கைங்க. உங்க எல்லாரை விடவும் விஜய் காவேரி எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் காவேரி எப்படி வாழ்ந்தீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியுமே. நீங்க தேவையெல்லாம் பேசாதீங்க, விஷயத்தை மட்டும் பேசுங்க. விஜய் கோவத்தில் இருக்காரு, அதுவும் காவேரி அவர் கூட வாழ வரமாட்டான்ற கோவம் தான். அவரே டிவோர்ஸ் ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அது கோவத்தில் எடுத்த முடிவாதான் இருக்கும். அது முடிவுலாம் சொல்ல முடியாதுங்க, ஏதாவது வார்த்தை விட்டுருப்பாரு. நீங்க அதே பிடிச்சிட்டு வந்து இதுதான் சான்ஸ் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அவசரப்பட்டு காவேரி லைஃபை நாங்க பறி கொடுக்க முடியாது. ஒரு 2 நாள் போட்டோம், அப்புறமும் விஜய் இதே முடிவோட தான் இருக்காரான்னு பார்த்துட்டு நாங்க கையெழுத்து போட சொல்றோம். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். 2 நாள் போகட்டுமா? 2 வருஷம் ஆனாலும் விஜயோட முடிவு இதுதான். சும்மா காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காம கையெழுத்து போட சொல்லுங்க முதல்ல. நான் சொல்றது உங்க மண்டையில ஏறலையாங்க? நிவின், என்ன, விஜய்க்கு தானே கால் பண்ற? அவன் உன் போன் எடுக்க மாட்டான். நாங்க நேத்தே சொல்லிட்டு தானே போனோம், உன்கிட்ட பேச விருப்பம் இல்லாம தான் எங்களை அனுப்பி வச்சான்னு. நீ எத்தனை போன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான். விஜய் முடிவு எடுத்ததுதான். நீ இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது வெறும் டைம் வேஸ்ட் தான். பேசாம கையெழுத்து போட்டுரு, 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் தெளிவா சொல்லியும் அவ்வளவு அழுத்தமா இருக்கன்னா ஏன்? காவேரி உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்காக விஜய் விட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க? ஒப்பந்தம் போட்டு காசு வாங்கி தானே கல்யாணம் பண்ண. இப்ப டிவோர்ஸுக்கு தான் கை நிறைய காசு தரேன்னு சொல்றோம்ல. விஜய் பணக்காரன், நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். பணக்கார வாழ்க்கை விட முடியல, அதானே? ஜீவனாசம்னா ஏதோ சில லட்சம் தான் கிடைக்கும். விஜய் கூட வாழ்ந்தா மொத்த சொத்தும் கிடைக்கும்ல. எதுக்கு கிடைச்சா பணக்கார வாழ்க்கை விடணும்னு யோசிக்கிற, அதானே? தம்பி, நான் என்னப்பா சொன்னேன்? அந்த வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா? சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? இதுக்கு மேலயும் இவ கையெழுத்து போடாம இருக்கலாமா? ஒழுங்கு மரியாதை கையெழுத்த போடுறீ. போடுறீங்க. வேணாம் அத்தை, சொன்னா கேளுங்க. போடுறீ கையெழுத்த. கொஞ்சம் இருங்க அத்தை. தம்பி வேணாப்பா, இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். காவேரியோட சங்காத்தமே அவங்களுக்கு வேணாங்கறாங்களே. நான் சொல்றேன், இவங்க சங்காத்தமே நமக்கு வேணாம். ஏய், கையெழுத்து போடுறீ. அத்தை போடுறீங்க, போடுறீ. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க.
நான் விஜய்க்கு ஒரே ஒரு தடவை கால் பண்ணிட்டு பேசிட்டு ஏய் சொல்றேன். நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன் பாத்துக்கோ. கையெழுத்து போடுறீ முதல்ல, கையெழுத்து போடுறீ. அத்தை வேணாம் அத்தை. கொஞ்சம் இருங்க அத்தை. சூப்பர் சாரதா, சூப்பரா நடிக்கிற. அம்மாவும் பொண்ணும் வேற லெவல்ல நடிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு ஏன் இன்னும் அவார்டு கொடுக்காம இருக்காங்க? ஐயோ, எனக்கு இதெல்லாம் கேட்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தாடி? மா என்னம்மா நீ? பாரு எப்படி வார்த்தையை விடுறாங்கன்னு. இவளுக்கு கொஞ்சமாவது உரைக்குதா என்னன்னு தெரியல. அப்படியே மர மாதிரி நிக்கிற. இந்த இடத்துல உன்னை கொன்னே போட்டுருவேன் பாத்துக்கோ. ஏய் கையெழுத்து போடுறியா இல்லையா நீ? சொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுட்டு நானும் போய் சேர்ந்துருவேன். ஏய் போடுறி. அம்மா நல்லா பிளான் பண்ணிட்டு தாம்மா இருக்காங்க. இந்த மாதிரி நாடகம் ஆடிதான் விஜயை தெளிவா ஒரு முடிவெடுக்க விடாம பண்ணிருக்காங்க. இப்ப புரியுதுமா? நிறுத்துறீங்களா? இப்ப என்ன? கையெழுத்து தானே வேணும், போடுறேன். ஒண்ணு இல்ல, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். காவேரி. காவேரி ஆனா விஜய் தானே இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. முதல்ல அவரோட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. நீங்க சொல்ற எல்லா இடத்துலயும் நான் கையெழுத்து போடுறேன். என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? உங்க பேரன் தானே அனுப்பி வச்சாரு, அப்ப அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ விஜய் சொல்லாம நாங்களா வந்திருக்கோன்னு உனக்கு ஒரு நினைப்பு இன்னமும் இருக்குல்ல? சரிடி, நாங்க கிளம்புறோம். விஜயை கையெழுத்து போட்டு நோட்டீஸ் அனுப்புவான். கோர்ட்டுக்கு வா, நான் உன்னை அங்க பாத்துக்கிறேன். வாடி ராதா. அண்ணே, என்ன இப்படி பேசிட்டு போறீங்க? காவேரி கால் பண்ணியிருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? போன் குடுமா. முடியாதுரி. என்ன அந்த பையன் கிட்ட கெஞ்ச போறியா? அவங்க வீட்டாளுங்க எப்படி எல்லாம் நாக்க புடுங்குற மாதிரி பேசுனாங்க. அவங்க கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க அனுப்பிட்டு இங்க இவங்க கிட்ட உனக்கு போன் பேசணுமா? நான் போன் பண்ணிருந்தேம்மா, அத பார்த்துதான் அவர் கூப்பிடுறாரு போல. குடுமா, நான் பேசிட்டு தரேன். முடியாதுரி. ஏண்டி இவ்ளோ மழுங்கி போனவளா ஆயிட்ட? பணக்கார ஆசைய விட்டு கொடுக்க முடியலையான்னு அந்த அம்மா எப்படி அசிங்கமா கேட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த வீட்ல நீ வாழ நினைக்கலாமா? இந்த போனு கட் ஆயிடுச்சு. போனை மொத்தமா அமத்தி கொடு. அம்மா, சொன்னா சொன்னதை செய், இல்ல போனை உடைச்சி அள்ளி வீசிடுவேன். அம்மா, ஏய் அமத்தி குடுறி. அம்மா, 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 ப்ளீஸ்மா குடுமா. எங்க அந்த உரல எடுத்து உடைச்சு போடுறேன். அம்மா, வேண்டாம்மா, வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. அப்ப அமத்தி கொடு. ஏய் அமத்தி குடுறி. அமத்து.